என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நாம் வேதத்தின் பல புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா புத்தகத்தை படித்தோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு சில நிருபங்களை நாம் படித்திருக்கிறோம். இந்த நாளிலிருந்து நாம் ராஜாக்கள் புத்தகத்தை படிக்க இருக்கிறோம். இந்த ராஜாக்கள் புத்தகத்தை படிப்பது அது பெரிய பாக்கியம். ஏனெனில் பலருக்கும் ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கிற சரித்திரம் தெரியும், ஆனால் சரித்திர பின்னணி தெரியாது. நிகழ்வுகள் தெரியும், அந்த நிகழ்வுக்கு பின்னாக இருக்கிற சிக்கலான பின்னணி நமக்கு தெரியாதபடினால் பல இடங்களில் ராஜாக்கள் புத்தகம் நமக்கு புரிவதில்லை. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணின பொழுது சொன்னார், உங்களுக்கு கானான் தேசத்தை தருவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். ஆபிரகாம் தனி ஒரு மனிதனாய் தேவனை பின்பற்றுகிறார். அவர்கள் பல இடங்களுக்கும் கடந்து செல்கிறார்கள். கடைசியில் உபாகம புத்தகத்திலே அந்த கானானின் எல்லையிலே கொண்டு வந்து ஜனங்களை விட்டுவிட்டு மோசே மறித்து விடுகிறார். மோசே ஜனங்களை நடத்தின பொழுது மோசேயின் தலைமைத்துவம் இருந்தது. மோசேக்கு பிறகு இந்த ஜனங்களை கானானுக்குள் நடத்தி செல்ல யோசுவாவை தேவன் நியமனம் செய்தார். யோசுவா ஜனங்களை கானானுக்குள் நடத்தி கொண்டு போனார். யோசுவாவின் காலம் வரைக்கும் ஒரே ஒரு தலைவர் தான். மோசே ஒரு தலைவர், யோசுவா ஒரு தலைவர். இப்பொழுது யோசுவா மரித்த பிறகு யோசுவாவை போல அதே ஆவி கொண்ட இன்னொரு யூனிக் லீடர் எழும்பவில்லை. ஆகவே ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். 40 வருடங்கள் அவர்கள் ஆளுகை செய்வார்கள். அதில் ஒரு சிலர் நல்லவர்கள், ஒரு சிலர் பலவீனர்கள். இப்படி 12 நியாயாதிபதிகளை தேவன் எழுப்புகிறார். மக்கள் எங்கே இருக்கிறார்கள்? இப்பொழுது கானானில் இருக்கிறார்கள். கானானிலே யுத்தம் செய்து பல பகுதிகளை பிடித்து கொண்டார்கள். சில பகுதிகளை அவர்கள் ஜெயிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஆகவே இந்த ஜனங்களுக்கு அந்த கானானியரோடு யுத்தம் நடந்து கொண்டேதான் இருந்தது. இப்படித்தான் நியாயாதிபதிகளின் புத்தகம் துவங்குகிறது, முடிகிறது. இதை அடுத்து சாமுவேல் புத்தகத்திலே ஏலி ஒரு ஆசாரியராய் இருக்கிறார். அந்த ஏலி சரியில்லாதபடினால் தேவன் அவரை விலக்கினார். அதை அடுத்து சாமுவேல் ஆசாரியனாய் மாறுகிறார். சாமுவேல் ஒரு ஆசாரியராயிருக்கிறார், தீர்க்கதரிசியாயிருக்கிறார், நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் மக்கள் எங்களுக்கு கானானில் உள்ள மற்ற மக்களுக்கு ராஜாக்கள் இருப்பது போல எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று கேட்க துவங்குகிறார்கள் சாமுவேலிடத்தில். இது தேவனுக்கு பிரியமான ஒரு வேண்டுகோளாக இல்லை. ஏனெனில் அவர்களுக்கு கர்த்தரே ராஜாவா இருந்தார். ஆவிக்குரிய தலைவர்கள் அவர்களை நடத்தினார்கள். இந்த ஆவிக்குரிய ஆட்சி வேண்டாம் என்று சொல்லி உலக மக்களைப் போலவே எங்களுக்கு ஒரு செக்யுலர் கிங்டம் வேண்டும், ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜாங்கம் வேண்டும் என்று மக்கள் கேட்டபடினால் தேவன் சவுலை ராஜாவாக எழுப்புகிறார். மக்கள் இப்படி கேட்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவேதான் உபாகம புத்தகத்தில் ஏற்கனவே சொல்லி வைத்தார், ஒரு ராஜாவை நியமனம் பண்ண வேண்டும் என்றால் உன் ஜனத்தில் உள்ள ஒருவனைத்தான் ராஜாவாக நியமிக்க வேண்டும், அவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று சட்டத்தை மோசேயின் காலத்திலேயே கொடுத்து விட்டார். ஆண்டவருக்கு தெரியும் மக்கள் ராஜாவை கேட்பார்கள் என்று. முதலாவது வந்த ராஜா சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜா 40 வருஷம் ஆட்சி செய்கிறார். சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ராஜாவா இருந்தபடினால் தேவன் அவரை தள்ளிவிட்டு தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். தாவீது 40 வருஷம் ஆட்சி செய்கிறார். தாவீதின் காலங்கள் பலவும் யுத்த காலமாய் இருந்தது. தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த வாக்கு தத்தத்தை உடன்படிக்கையாக செய்தார் 2 சாமுவேல் புத்தகத்திலே. அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? உன் வித்தா இருக்கிறவன் ராஜாவா இருப்பான் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது சரீரப்பிரகாரமான அந்த சிங்காசனத்தையும் குறிக்கிறது. இரட்சகர் இயேசு நித்திய ராஜாவாய் தாவீதின் சந்ததியில் வருவார் என்பதை குறித்தும் சொல்லப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே 1 சாமுவேல் 2 சாமுவேல் இந்த 2 புத்தகமும் சவுலின் ஆட்சி, தாவீதின் ஆட்சி, இதை குறித்து சொல்லுகிறது. இந்த புத்தகங்கள் முடிந்துதான் ராஜாக்களின் புத்தகம் துவங்குகிறது. இந்த ராஜாக்களின் புத்தகம் துவக்கத்தில் தாவீது
வயது சென்ற விருத்தாப்பியராய் இருக்கிறார். ஆச்சரியமா இருக்கிறது. தாவீது இளைஞனாய் இருந்து தேவனை நேசித்து பாடின பாடல்கள், செய்த யுத்தங்கள், இவைகளெல்லாம் முடிந்து 70 வயதிலேயே ஓய்ந்தவராய், வயது முதிர்ந்தவராய் படுத்த படுக்கையில் இருக்கிறார். ராஜாக்களின் புத்தகம் துவங்கும் பொழுது தாவீதின் அந்திய காலத்தை வைத்துத்தான் துவங்குகிறது. இந்த தாவீதின் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் தாவீது சாலமோனை ராஜாவாக நியமனம் பண்ணுகிறார். சவுல் 40 ஆண்டுகள், தாவீது 40 ஆண்டுகள், சாலமோனும் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். சாலமோன் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் பொழுது அவர் சற்று தேவனை விட்டு தூரமாய் விலகினபடினால் தேவன் அவர் மேல் வருத்தம் கொண்டார். அந்த வருத்தம் கொண்டு இனிமேல் தாவீதின் சந்ததி தான் ஆட்சி செய்யும் என்று நான் சொல்லியிருந்தேனே, தாவீதுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறேன், ராஜ்யம் 2ஆக பிளவுபட்டு விடும் என்று சொல்லி இன்னொரு மனிதனையும் தெரிந்தெடுத்து அவனுக்கு 10 கோத்திரத்தை கொடுத்து விடுகிறார். சவுல் 40 வருடம், தாவீது 40 வருடம், சாலமோன் 40 வருடம் என்று இருந்த அந்த யுனைடெட் கிங்டம் 2ஆக பிளந்து டிவைடட் கிங்டமாக மாறிவிடுகிறது. இந்த சரித்திரம் எல்லாம் உள்ளே இருக்கிறது. இஸ்ரவேலிலே 19 ராஜாக்கள், யூதாவிலே 20 ராஜாக்கள். இஸ்ரவேல் யூதா என்று 2 ராஜ்யமாய், சின்ன இஸ்ரவேல் தான், ஆனால் இஸ்ரவேல் தேசம் யூதா தேசம் என்று 2 ராஜ்யமாய் பிரிந்து விடுகிறது. இந்த யூதா தேசத்தை தாவீதின் சந்ததியில் வருகிற ராஜாக்கள் ஆளுகிறார்கள். வேறு எந்த கோத்திரமும் உள்ளே வரவில்லை. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை, அதில் பல கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஒருவரை வெட்டி ஒருவர் ராஜாவாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் எல்லாரும் எப்படி ஆட்சி செய்தார்கள், யார் யாருக்கு பின் ஆட்சி செய்தார், எந்த அரசன் எந்த அரசனுக்கு பின்னாக ஆட்சி செய்தார், யார் யூதாவை ஆட்சி செய்தார், யார் இஸ்ரவேலை ஆட்சி செய்தார், இஸ்ரவேலிலே இவன் ராஜாவாய் இருக்கும் பொழுது யூதாவிலே யார் ராஜா இருந்தார், யூதாவிலே இவர் ராஜாவாய் இருக்கும் பொழுது இஸ்ரவேலிலே யார் ராஜாவாய் இருந்தார், இந்த எல்லா சரித்திர நிகழ்வுகளோடு கூட நடந்த சில சரித்திரங்களும் உள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ராஜாக்கள் புத்தகத்தை கருத்தாய் ஊன்றி கவனித்து படித்தால்தான் இது நமக்கு புரியும். இந்த ராஜாக்கள் புத்தகமானது ஒரே புத்தகமாயிருந்து 2ஆக பிரிக்கப்பட்டது. 1 ராஜாக்களில் 22 அதிகாரங்களும் 2 ராஜாக்களில் 25 அதிகாரங்களும் இருக்கிறது. இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் ஒரே புத்தகமாய் இருந்த போதிலும் வசதிக்காக 2ஆக பிரிக்கப்பட்டது. இதில் மிக முக்கியமான நிகழ்வுகள், கானான் தேசத்திலே ராஜாக்களின் கீழாக இஸ்ரவேலர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுக்கும் அண்டை நாடுகளுக்கும் இடையே என்ன பிரச்சனை வந்தது, என்ன சண்டை வந்தது, எந்த ராஜாக்கள் யுத்தம் செய்தார்கள், அவர்கள் நாட்களிலே நடந்த நிகழ்வுகள் என்ன, இதெல்லாம் உள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய 2 நிகழ்வுகள் இந்த ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்கிறது என்றால் அதில் ஒன்று 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரமும் மற்றொன்று 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரமும். என்ன அந்த நிகழ்வு? இவர்கள் கானானிலே வசிக்கிறார்கள், பல சீர்கேடுகள் நடக்கிறது, பக்தியற்ற ராஜாக்கள் எழும்புகிறார்கள், ஒரு சில பக்தி உள்ள ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த ராஜாக்களின் சீர்கேடுகள் நடக்கும் பொழுது தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்புகிறார். நான் பலமுறை உங்களுக்கு சொன்னது போல தீர்க்க தரிசன புத்தகத்தை அப்படியே எடுத்து ராஜாக்கள் புத்தகத்தில் வைத்து விட்டால் புஸ்தகங்கள் புரியும். ஆனால் வசதிக்கேற்றாற்போல் தீர்க்க தரிசன புத்தகங்கள் தனியே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாக்கள் சீர்கேடுகள் நடக்கும் பொழுது இவர்களை பேசி எச்சரித்த தீர்க்கதரிசிகள் பலர் இருந்தார்கள். எலியா தீர்க்கதரிசி ராஜாக்கள் காலத்தில் இருந்தார், எலிசா தீர்க்கதரிசி ராஜாக்கள் காலத்தில் இருந்தார், ஏசாயா தீர்க்கதரிசி ராஜாக்கள் காலத்தில் இருந்தார், எரேமியா தீர்க்கதரிசி ராஜாக்கள் காலத்தில் இருந்தார், ஓசியா தீர்க்கதரிசி ராஜாக்கள் காலத்தில் இருந்தார். எல்லா சிறிய தீர்க்கதரிசிகளும் ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். அப்படி என்றால் இந்த எல்லா தீர்க்கதரிசிகளுமே ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு ராஜாவின் காலத்திலும் மக்களை எச்சரித்து 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 தேவனிடத்தில் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று பேசினார்கள். மக்கள் அத்தனை தீர்க்கதரிசிகள் தங்களோடு கூட பேசியும் செவி கொடுக்காதபடினால் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை சிறையிருப்புக்கு அனுப்புகிறார், அசீரியா தேசத்திற்கு.
2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தில் தேவாலயம் அழிக்கப்பட்டு அரண்மனை சுட்டெரிக்கப்பட்டு யூதா பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போகிறது. இதுதான் பயங்கரமாய் நடந்த நிகழ்வுகள். 2 அதிகாரங்கள் மிக முக்கியமானவை. ஒன்று 2 ராஜாக்கள் 17, மற்றொன்று 2 ராஜாக்கள் 25. இந்த 2லும் நடந்த சம்பவங்கள் இஸ்ரவேல் ஒரு தேசமாய் இராதபடிக்கு முற்றிலும் அழிக்கப்பட்டு போயிற்று என்று சொல்லுகிறது. யூதா ஒரு தேசமாய் இராதபடிக்கு சிறைப்பட்டு போயிற்று என்று சொல்லுகிறது. இந்த சரித்திர பின்னணியோடு கூட நாம் ராஜாக்கள் புத்தகத்தை படிக்க போகிறோம். சுருக்கமாய் படிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பைபிள் கால்ஸ் மூலமாய் நடக்கிற நேரடியான வகுப்புகளுக்கோ ஆன்லைன் கிளாஸிலோ நீங்கள் பங்கு பெறுவீர்கள் என்றால் இந்த புத்தகத்தை குறித்து விரிவாய் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் 1 ராஜாக்களுக்கு கடந்து செல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்து எகிப்திலிருந்து விடுதலையாகி ஆண்டவர் அவர்களை கானானில் நடத்திட்டு வரார். எத்தனை வருஷம் நடந்து வந்தாங்க? மறந்து போச்சா? எத்தனை வருஷம் நடந்தாங்க? 40 வருஷம் நடந்தாங்க. என்ன நம்பிக்கையில் நடந்தாங்க? ஆண்டவர் நமக்கு ஒரு தேசத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் நடந்தாங்க. அப்போது மோசே அந்த கானானை அவங்க சுதந்திரிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாக அந்த சமவெளியில் இருந்து முதல் தலைமுறையெல்லாம் மறிச்சிருச்சு. அதனால் 2ஆம் தலைமுறையை பார்த்து ஒரு பிரசங்கம் பண்ணுவார். அந்த பிரசங்கம் தான் உபாகமத்தின் புஸ்தகம். அதுக்கு பேர் 2ஆம் பிரசங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவார், நீங்கள் ஒரு தேவன் வாக்கு பண்ணின தேசத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. ஆனால் ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி கூப்பிட்டு வந்தார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? நானே உங்கள் தேவன். அதான் உடன்படிக்கை. உனக்கு கானானை தரேன், எல்லாம் தரேன், ஆனால் நான் உன் தேவனாக இருப்பேன். அதான் ரொம்ப பிரதானமான உடன்படிக்கை. ஐ வில் பி யோர் காட். உனக்குள்ள வேறு தெய்வங்கள் இருக்கக்கூடாது. நீ அந்நிய தெய்வங்களை என்ன செய்யக்கூடாது? நமஸ்கரிக்கக்கூடாது. புறஜாதி மக்களை மாதிரி நீ நடக்கக்கூடாது. நீ அங்கே போகும்போது ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கிர்காசியர் இது போல் மக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வழிபாடுகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்துட்டு நூதனமான தெய்வமாக இருக்கிற அவங்கள நீ வணங்கக்கூடாது. வணங்குனா நீ இருக்கிற தேசத்தில் ஒன்று என்ன செஞ்சிருவார்? ஆண்டவர் அழிச்சிருவார் அப்படின்னு சொன்னார். அப்போது இஸ்ரவேலர்கள் யோசுவாவின் தலைமையில் கானானுக்குள்ளே போகிறாங்க. யோசுவா உள்ளே போகிறாரு. ராஜாக்களை ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு யோசுவா மரித்து விடுகிறார். யோசுவாக்கு பிறகு யார் வரா? நியாயாதிபதிகள் வராங்க. ஸோ நியாயாதிபதிகளின் காலத்தில் 40 வருஷம் ஒருத்தர் இருப்பார், ஆட்சி செய்வார், அப்புறம் இல்லாமல் போயிடுவார். அப்புறம் அடுத்த நியாயாதிபதி வருவார். நியாயாதிபதிகள் சிலர் பலமுள்ளவர்களாக இருந்தாங்க, சிலர் சாதாரணமானவங்களாகவும் இருந்தாங்க. இப்போ இந்த ஜனங்கள் பார்த்துட்டே இருந்தாங்க. பக்கத்து நாடை பாருப்பா, அவங்களுக்கெல்லாம் யார் இருக்கிறா? ஒரு ராஜா சும்மா கம்பீரமாக இருக்கிறாரு. அவருக்கு அரண்மனை இருக்குது, அவருக்கு சேவகர்கள் இருக்கிறாங்க, அந்த நாட்டில் சட்டம் இருக்குது. நமக்கு யார் இல்லை? ராஜா கிடையாது. யெகோவா தேவன் வெறும் நியாயாதிபதிகளே வச்சிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் நல்லா இல்லை. ஒருத்தன் போகிறான், ஒரு பெண்ணோடு ஐக்கியம் கொள்கிறான், அவன் எல்லாம் என்னப்பா நம்மளை ஆளுகை செய்வான் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்களோ என்னவோ. திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்போது தீர்க்கதரிசிட்ட வந்து கேட்ட உடனே தீர்க்கதரிசிக்கு அது எப்படி இருந்துச்சு? व्यसனமாக இருந்துச்சு. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை ராஜா மாதிரி வச்சுருந்தார். அவங்க தேவனோடு கனெக்டடாக இருந்தாங்க. எப்போவுமே கடவுள்கிட்ட இருந்து வார்த்தை வாங்கி ஜனத்துக்கு கொடுப்பாங்க, ஜனத்துள்ள செய்தியை கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் ராஜாக்கள் மாதிரி இருந்தாங்க. ஆனால் இந்த மக்கள் யாரை கேட்டாங்க? தேவன் வச்ச தலைமைத்துவம் வேண்டாம், புறவினத்து மக்களுக்கு எப்படி இருக்கிறாங்களோ ராஜா அது மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் ஒரு ராஜாவை கொடுத்தாரு. இதை சொல்கிற புஸ்தகம் 1 சாமுவேலின் புஸ்தகம். யாரை குறித்து படிக்கிறோம்? சவுலை குறித்து படிக்கிறோம். ஆனால் தேவன் நியமனம் பண்ண ராஜா தாவீது.
ஸோ சவுல் உண்மை இல்லாமல் இருந்ததுனால அதை அடுத்து தாவீது ராஜாவா வருகிறார். சவுல் எத்தனை வருஷம் ஆட்சி செய்கிறார்? 40 வருஷம் ஆட்சி செய்கிறார். அதே இஸ்ரவேல் தேசம்தான், முழு தேசமா இருக்குது. அதை அடுத்து தாவீது எத்தனை வருஷம் ஆட்சி செய்கிறார்? 40 வருஷம் ஆட்சி செய்கிறார். இதை சொல்ற புக்கு தான் 1 சாமுவேலும் 2 சாமுவேலும். அதை அடுத்து சவுலின் காலம் முடிஞ்சது, தாவீதின் காலமும் முடியுது. அந்த ராஜாக்கள் புக்கு துவங்கும் போதே தாவீத வயசானவராக காட்டும். அதை ஏற்றுக்கவே முடியாது நமக்கு மனசு. ஏன்னா தாவீத துடிப்புள்ள ஒரு இளைஞனா, தேவனை ஆராதிக்கிற ஒரு வாலிபனா, ஒரு நல்ல யுத்தம் செய்கிற ராஜாவா பார்த்துட்டு தாவீதுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு துவங்குற அந்த புக்கை நம்மளால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் இது உலக நியதி. இன்னைக்கு இங்கே எல்லாம் ரொம்ப அழகழகா யங் கேர்ள்ஸ்லாம் உட்காந்துருக்கிறீங்க. இன்னொரு 30 வருஷம் கழிச்சு நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்படி டை அடிக்கலாமா, இப்படி மாற்றலாமா? அப்படிதான் வாழ்க்கை நியதியே, அதுதான் எல்லாருக்கும் அதுதான். அப்போ என்ன நினச்சி வாழணும்? என்னதான் நம்ம உலகத்தில் வாழ்ந்தால் நமக்கு ஒரு முடிவு இருக்குது. அதுக்கு முன்னாடி கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். அதான் நம்ம மைண்டில் வைக்க வேண்டியது. தாவீது அந்திய காலமான உடனே அவர் உள்ளத்தில் ஒரு பயங்கர தாகம். தன் குமாரன் சாலமோனை அழைச்சி, குமாரன் சாலமோனே, ஆண்டவர் உன்னை ஒரு ஆலயம் கட்டும்படி தெரிந்து கொண்டாருப்பா. நான் என் ஆயுள்ள எவ்வளவோ சவதரிச்சு வச்சேன், பொண்ணு வெள்ளிலாம் சவதரிச்சேன். என் கை ரத்த சிந்துனால ஆண்டவர் நீ ஆலயம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ தான் ஆலயம் கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நீ கண்டிப்பாக ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி தன் அந்திய காலத்தை முடிக்கிறார். தாவீதின் அந்திய காலத்தில் தான் துவங்குது ராஜாக்களின் புஸ்தகம். ஆரம்பத்தில் இந்த புக்கு 2 புக்கா இல்லை, ஒரே புக்கா இருந்துச்சு. ஆனால் பின்னாடி இந்த புஸ்தகம் 2 புஸ்தகமா பிரிக்கப்பட்டது. ஏன்னா புக்கு ரொம்ப பெருசாக இருந்தனால அதை 2 புக்காக பிரித்து 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. ஸோ புஸ்தகத்துக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டில் 1 ராஜாக்களுடைய தொடர்ச்சி தான் 2 ராஜாக்கள் அப்படின்னு இருக்கணும். ஸோ வசனம் முடியும் போது கூட ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியை முடிச்சுட்டு அடுத்த புக்கு ஆரம்பிக்கலை, அதோடைய கண்டினியூவேஷனை தான் ஆரம்பிக்குது. இது பைபிளில் 11வது புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம். இதில் 22 அதிகாரம் இருக்குது. மொத்த வசனங்கள் 816. நடந்த இடம் சமஸ்த இஸ்ரவேல். ஸோ ஃபர்ஸ்ட் கிங்ஸில் துவக்கமே முழு இஸ்ரவேலோடு தான் துவங்குது. தாவீது தான் ராஜாவாக இருக்கிறார். இந்த புஸ்தகத்தை 2 பகுதியாக பிரிக்கிறோம். 1லேருந்து 13 வரைக்கும் ஒரு பிரிவு, 12லேருந்து 22 வரைக்கும் ஒரு பிரிவாக பிரிக்கிறோம். இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் மிக முக்கியமாக பல செய்திகள் உள்ள இருக்குது. இந்த புக்குக்குள்ளே என்ன செய்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, முதல் 11 அதிகாரத்திலையும் சாலமோன் ராஜாவாகி தன்னுடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிக்கிறாரு, தன்னுடைய அரண்மனை எப்படி கட்டுறாரு, ஆலயத்தை எப்படி கட்டுறாரு, ஆலயத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறாரு, எப்படி ஓஹோன்னு அவருடைய ராஜ்யம் பிரபலமாகுது, மற்ற கண்ட்ரியோட எப்படி அவர் தொடர்பு வச்சுக்கிறாரு, அவருடைய திருமணம் எப்படி, அவருடைய மனைவிகளுக்கெல்லாம் எப்படி அரண்மனையை கட்டினாரு என்று பல காரியங்களை 1லேருந்து 11 அதிகாரம் வரைக்கும் படிக்கிறோம். சரியா? புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ 11th சாப்டர் வரைக்கும் சாலமோன் ஆட்சியை சொல்லுது. ஆனால் 11வது அதிகாரத்தில் மிக பரிதாபமாக சாலமோனுடைய வீழ்ச்சியும் ஆரம்பிக்கும். சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? புக்குக்குள்ளே போகும்போது படிக்க போகிறோம். சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு தேசம் 2ஆ பிரியுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இஸ்ரவேல் யூதான்னு 2ஆ பிரிஞ்சிருச்சு. இஸ்ரவேலில் எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க, யூதாவில் எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க, அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த புக்குக்குள்ளே போகும்போது அந்தந்த ராஜாக்கள் அவங்க காலத்தில் என்ன நடந்துச்சு, 2 காரியம் முக்கியமாக படிப்பீங்க. 1 ராஜாக்களை பற்றியும் படிப்பீங்க, 2 அவங்க காலத்தில் நடந்த சம்பவங்களை பற்றியும் படிப்பீங்க. விசேஷமாக ஃபர்ஸ்ட் கிங்ஸில் எலியா அப்படிங்கிற ஒரு கிரேட் ப்ராஃபட்டை பற்றி படிப்போம். ஏன்னா அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்த நாட்கள் ஆகாப் என்ற ஒரு பொல்லாத ராஜா ஆட்சி செஞ்ச காலத்தில் எலியாவை தேவன் எழுப்பி கர்த்தர் தான் தெய்வம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். என்ன உடன்படிக்கை செஞ்சு கூட்டிட்டு வந்தாரு சொல்லுங்க? நானே உனக்கு தேவனா இருப்பேன்.
அப்போ இந்த ராஜாக்கள்ல ஒரு சிலர் ஆண்டவர் தான் தெய்வம்னு கடைசி வரைக்கும் பின்பற்றினாங்க. ஆனா நிறைய பேர் அவரை விட்டு போன நாட்கள்ல போகும்போதெல்லாம் ப்ராஃபட்ஸை எழுப்புவார். சொல்லு, நான் தான் தெய்வம்னு சொல்லு, நான் தான் தெய்வம்னு சொல்லு, நான் தான் தெய்வம்னு சொல்லு. கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்ற ராஜாக்களுடைய ஆட்சியில ஓஹோன்னு இருந்துச்சு தேசம். கர்த்தரை எந்த ராஜா விட்டாரோ அப்பெல்லாம் தேசம் கீழே போச்சு. தூக்கி விடுறதுக்கு யாரை எழுப்பினார்? ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். ஸோ இந்த அதிகாரம் 1-11 வரைக்கும் ஒரு பிரிவாகவும் 12-22 வரைக்கும் இன்னொரு பிரிவாக இருக்குது. ஸோ பகுதி 1ல் சாலமோனுடைய ஆட்சியும் ஒன்றுபட்ட இஸ்ரவேல். அப்போ இஸ்ரவேல் பிரியல. பகுதி 2ல் பிளவுபட்ட இஸ்ரவேல் யூதா ஆட்சி. ஸோ 11 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு யுனைடெட் கிங்டம். 12 இருந்து டிவைடட் கிங்டம். எப்படி டிவைட் ஆச்சு? யூதா இஸ்ரவேல் அப்படின்னு 2 பகுதியா டிவைட் ஆயிடுச்சு. இந்த புஸ்தகத்துக்குள்ள என்ன செய்தி இருக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் தேசம் சாலமோன் காலத்துல ஓஹோன்னு எழும்புது. நல்ல ஞானத்தை கொடுத்தார் ஆண்டவர், செல்வத்தை கொடுத்தாரு. ஸோ மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் பெயர் பயங்கரமா பரவுது. ஆனால் அதே நேரத்தில் புஸ்தகத்துக்குள்ள செய்தி சொல்லுது, ராஜ்யம் எப்படி பிளவுபட்டுச்சு, ராஜ்யம் எப்படி வீழ்ந்துச்சு. புக்குக்குள்ளே போகும்போது, புக்கை படிக்கும்போது இந்த 3ஐயும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஓஹோன்னு எழும்புச்சு, 2ஆ பிரிஞ்சது, ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இதைத்தான் இந்த ராஜாக்கள் புக்குக்குள்ளே படிக்கிறோம். அதே நேரத்தில் இஸ்ரவேல் யூதால என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சரித்திர சம்பவங்கள் உள்ள இருக்குது. புரியுதா? என்னென்னலாம் நடந்துச்சு அந்த நாட்களில். சாதாரண மக்கள் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, ஒரு விதவை பெண்ணுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, ஒரு கோடரியை உள்ள போட்டவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கு என்ன நடந்துச்சு, இப்படி சரித்திர சம்பவங்கள் உள்ள அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் இங்குமா சொல்லிக்கிட்டே இருக்கும். 3ஆவதா புக்குக்குள்ள ராஜாக்களுடைய வாழ்க்கையை சொல்லும். ஆகாஸ் எப்படி துன்மார்க்கமா நடந்தான், ஆகாப் எப்படி துன்மார்க்கமா நடந்தாரு, யோசபாத் எப்படி தேவனுக்கு பயந்து நடந்தார், ஆசா எப்படி தேவனுக்கு பயந்து நடந்தார், எசேக்கியா எப்படி பயந்து நடந்தார். ஒவ்வொரு ராஜாவும் எப்படி தேவனை தேடினாங்க, எப்படி தேடாம வாழ்ந்தாங்க. ராஜாக்கள் புக்கில் உயர்வான காரியமும் சொல்லப்பட்டிருக்கும், வீழ்ச்சியும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நாளாகம புஸ்தகத்தில் வீழ்ச்சியே சொல்லப்பட்டிருக்காது, நல்ல காரியங்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கும். ராஜாக்கள்ல சொல்ற பல விஷயங்கள் நாளாகமத்தில் இருக்கும், ஆனால் இங்கு ஃபெயிலியர்ஸ் சொல்லப்பட்டிருக்கும், அங்கே ஃபெயிலியர்ஸ் சொல்லப்பட்டிருக்காது, நன்மையான காரியங்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கும். புக்குக்குள்ள என்ன இருக்குது? ராஜாக்களை பற்றி மட்டும் இல்லை, தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்களை பற்றியும் உள்ள இருக்குது. இப்போ சொல்லுங்க, ஒரு ராஜ்யத்துடைய எழுச்சி, அந்த ராஜ்யத்துடைய பிளவு, அந்த ராஜ்யத்துடைய வீழ்ச்சி, இது உள்ள இருக்குது. அதோட கூட இஸ்ரவேல் யூதா இந்த 2 ராஜ்யத்துக்குள்ள நடந்த எல்லா சரித்திர சம்பவங்கள் உள்ள இருக்குது. ராஜாக்களுடைய பர்சனல் லைஃப் உள்ள இருக்குது. அந்த பர்சனல் லைஃபை சொல்லுவாரு. ஆனாலும் அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதை போல உத்தமமா இல்லை. அப்படி ஒரு கம்பேர் பண்ணி சொல்லுவார். அவன் இருதயம் தாவீதை போல உத்தமமா இருந்தது, அவன் இருதயம் தாவீதை போல உத்தமமா இல்லை. கம்பேர் பண்ணி ரோல் மாடல் யாரு சொல்லுங்க? ரோல் மாடல் யாரு? நம்ம லைஃப் அப்படி இருக்குதா? ரோல் மாடலாக இருக்கிறோமா, அல்லது தீய காரியங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறோமா? பைபிளுக்குள்ளே போய் படிக்கும்போது எல்லாத்தையும் நம்ம லைஃபுக்கு அப்ளை பண்ணி படிக்கணும். 4ஆவது புக்குக்குள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்களை பற்றிய செய்தி உள்ள இருக்குது. இந்த புஸ்தகத்துக்குள்ள 1 ராஜாக்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ராஜ்யத்துடைய எழுச்சி பிரிவை சொல்லுது. இது இன்னொரு சின்ன டிவிஷன். 2 ராஜாக்கள் என்ன சொல்லுது? மேல இருந்த ராஜ்யம் குறைஞ்சு வந்து எப்படி அழிஞ்சு ஒண்ணுமே இல்லாம போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எழுச்சியா துவங்கின சரித்திரம், செகண்ட் கிங்ஸ் லாஸ்ட் சாப்டர்ல ஒண்ணுமே இல்லாம போச்சு, தேசமே ஒன்றும் இல்லாம போச்சு. ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு உடன்படிக்கையை மறந்தாங்க. என்ன உடன்படிக்கை சொல்லுங்க? நானே தேவன், நான் தான் உனக்கு தேவனாயிருப்பேன். ராஜாக்கள் எப்பெல்லாம் கர்த்தர் தான் தெய்வம்னு அறிஞ்சாங்களோ அப்பெல்லாம் மேன்மையா வாழ்ந்தாங்க. நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான். எல்லா ஏற்றங்களிலும் தாழ்வுகளிலும் ஆண்டவர் இருக்கிறார், பெரியவரா இருக்கிறார். நீங்க நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில உயர்வு. ஆண்டவரை மறந்தா தாழ்ச்சி. இதை சொல்ற புஸ்தகம் தான்
ராஜாக்கள் புஸ்தகம். இதன் காலம் கிட்டத்தட்ட 425 430 வரைக்கும். ஏன்னா தாவீதின் காலம் 1046 துவங்குது. ஸோ 2 ராஜாக்கள் கடைசியில் சொல்லுகிற அந்த யோயாக்கீனின் விடுதலை 561. ஸோ இதற்கு இடைப்பட்ட காலங்கள் 425 30 வருஷம் வரைக்கும். இந்த புக்குக்குள்ள இருக்கிற சரித்திர சம்பவங்கள் கிட்டத்தட்ட 425 430 வருஷம் வரைக்கும் உள்ள சம்பவங்களை உள்ள சொல்லுது. இந்த புஸ்தகத்தை யாரா எழுதுனா அப்படிங்கிறதுக்கு பல கருத்துக்கள் இருக்குது. ஒரு சிலர் ஆத்தர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க எரேமியா தான் 2ஐயும் எழுதினாருன்னு. ஒரு சிலர் சொல்றாங்க எசேக்கியா காலம் வரைக்கும் ஏசாயா எழுதினாரு, மீதமுள்ள சம்பவங்கள் எல்லாம் எரேமியா எழுதினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ராஜாக்களுடைய புத்தக ஆக்கியோன் யாரு அப்படின்னு கேட்கும்போது அநேகர் ஒத்துக்கொள்ளுகிற ஆக்கியோன் எரேமியா.